Hello friends, welcome to our channel Time Learning. இன்னைக்கு நம்ம சேனல்ல CBSE class 12 mathematicsல vector algebraல second question பார்க்க போறோம். question பார்க்கலாம். Z இப்போ அதாவது நம்ம மினிமம் வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். ஃபர்ஸ்ட் இது மாதிரி உங்களுக்கு vector algebraல question வந்துச்சுனா நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது constraints, points. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாயிண்ட்ஸை கண்டுபிடிப்போம் x and y. அதுக்கு நமக்கு இங்கே ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும், கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நான் இங்கே ரைட் பண்ணிட்டேன். ஸோ இதுலேருந்து நம்ம பாயிண்ட்ஸ் கண்டுபிடிப்போம். இதுதான் கொஸ்டின். இதுலேருந்து நம்ம பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும், எக்ஸும் ஒய்யும். ஸோ இதை எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்க நம்ம இப்படி பிரிச்சுப்போம். எக்ஸுக்கு 0 போட்டால் என்ன வரும்? 0 + 2y = 8. அப்போது 2 கேன்சல் பண்ணால் 4, y 4. அடுத்தது yக்கு 0 போட்டோம் அப்படின்னா x + 0 = 8ன்னு வந்துடும். அப்போது y 8. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு? பாயிண்ட்ஸ் 4,8. இப்போது நம்ம அடுத்தது இதுலேருந்து கண்டுபிடிப்போம். இதே அதே போல் நான் பிரிச்சுக்கிறேன். yக்கு 0 போட்டோன்னா இது 0 ஆயிரும். 0 + 2y = 12. அப்போது 6 வரும். yக்கு 6 போட்டேன், yக்கு 0 போட்டேன் அப்படின்னா அப்போது 3 4 12. ஸோ எக்ஸுக்கு 4 வரும். இது 6,4. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் நம்ம இப்போ மார்க் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு நம்ம இதில் மார்க் பண்ணுவோம். 4ம் 8ம். அடுத்தது 6ம் 4ம். 6ம் 4ம். நம்ம பவுண்டட் அன்பவுண்டட்னு இருக்குதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இது என்னென்னா 8 வரைக்கும் தான் இருக்குது. 8 வரைக்கும் தான் இருக்குது. அப்படிங்கும் போது உள்ள பக்கம் தான் வந்திருக்கும். இந்த டேர்ம்ஸ் வந்துட்டு இந்த 8க்குள்ளவே முடிஞ்சிருதுங்கிறதுனால இந்த இது அதாவது 4,8 வந்துட்டு உள்ள பக்கம் வருவாங்க. ஆறாம் மார்க், அதாவது ஆறாம் மார்க்கு எந்த சைடு போகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். எப்படி ஆறாம் மார்க்கு போகிறத பார்ப்போம் அப்படின்னா இந்த டேர்ம் கிரேட்டராக இருந்துச்சுன்னா ஆறாம் மார்க் உள்ளே வரும். இந்த டேர்ம் கிரேட்டராக இருந்துச்சுன்னா ஆறாம் மார்க் வெளில போகும். அவ்வளோதான், சிம்பிள். இதுவும் வந்துட்டு 12 தான் கிரேட்டர். அப்போ இதுவுமே உள்ளே தான் வரும். இப்போது நம்ம அடுத்து செகண்ட் ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு நம்ம கார்னர் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்ம ஜெட்டில் சப்ஸ்டியூட் பண்ணி மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இது மாதிரி அதாவது 8க்கு உள்ளே இருக்குது அப்படிங்கிற சம்லாம் ஈஸியாகவே போட்டுடலாம். ஏன்னா பவுண்டரில் தான் வரும். இதுக்கு எப்படி கார்னர் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிப்போம்னா இப்போ நம்ம 2 லைன்ஸ் இருக்கு இல்லையா, 2 லைன்ஸோட இதுவுமே காமனாக இவங்க 2 லைன்ஸ்க்குமே காமனாக உள்ள பாயிண்ட்ஸு தான், காமனாக உள்ள ஷேப் எடுத்துகிட்டு அதில் உள்ள கார்னர் பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிப்போம். சொல்லப்போனால் இதில் காமனாக எது இருக்குது? இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் இதுதான் இதோடது உள்ள பவுண்டட், இது இதோடது. இவங்க 2 பேருக்குமே உள்ளே இருக்க மாதிரி ஒரு பிளேஸ், அதாவது நம்ம இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிளேஸ்னு ஒன்று எடுத்துப்போம் இல்லையா, அது மாதிரி ஒரு பிளேஸை நம்ம இங்கே எடுக்கணும். இதுக்கும் வரல. ஆனால் இந்த பாயிண்ட்ஸ் அதாவது இந்த ஷேப் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்துட்டு வந்திருக்கும். இதோட ஆறாம் மார்க்கு உள்ளே வந்திருக்கு, இதோட ஆறாம் மார்க்கு உள்ளே வந்திருக்கு. அப்போது இந்த 2 ரீஜனுக்குமே காமன் இது தான். ஸோ இதோட கார்னர் பாயிண்ட்ஸ் தான் எடுக்கணும். அப்போனா என்னென்ன வரும்? அதுக்கு முன்னாடி நமக்கு இது தெரியல. இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். 0,4, இது 0,0, இது வந்துட்டு 4,0. அப்போ நம்ம இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது ஈஸி தான். இது எப்படி இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுங்கிறது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 லைனோட ஈக்குவேஷனே எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணால் வரக்கூடிய பாயிண்ட்டு தான் இது. அப்போ இது 2 லைனோட ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இதோட ஈக்குவேஷன் என்ன? x + 2y ≥ 8. இதோட ஈக்குவேஷன் என்ன? 3x + 2y ≥ 12. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா, 2y கேன்சல் ஆயிரும். இதில் 3ல் 1 போயிட்டு அப்படின்னா 2x -2x
greater than or equal to 4 வரும். 8ல் 12ல் 8 போயிட்டுனா 4 வரும் மைனஸ். ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல், 2 கேன்சல். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்துட்டு என்ன வருது அப்படின்னா 2ன்னு வருது. இதை நம்ம ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸுங்கிற இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2 + 2y greater than or equal to 8. ப்ளஸில் இருக்கிறது அங்கே போச்சுன்னா மைனஸ் ஆயிரும். 8 - 2 6ன்னு வந்துடும். ஸோ y3 x to y3. அப்போது இது வந்துட்டு என்ன வரும்னா x to y3ன்னு வரும். இதுதான் இப்போ நம்ம கார்னர் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்ம எது மேக்ஸிமம் எது மினிமம்ங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இப்போது அதுக்கு z = -3x + 4y. நம்ம இந்த 4 கார்னர்ஸுக்கும் பாயிண்ட்ஸ் இதுதான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோங்கிறத கன்க்ளூட் பண்ணிட்டோம். இப்போது இந்த பாயிண்ட்ஸை தான் நம்ம x yங்கிறதுல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 0, 0 போட்டோம் அப்படின்னா -0 தான் வரும். அதே போல் 4, 0 போட்டோன்னா எக்ஸுங்கிற இடத்துல 4, ஒய்ங்கிற இடத்துல 0. அப்போ என்ன வரும்? -12 வரும். -12 தானே வரும். ஆமாம். 0, 4 போட்டோம் அப்படின்னா -3 0 + 4 4 16 வரும். அதே போல் 2, 3 போட்டோம் அப்படின்னா -3 2 + 3 3 வரும். அப்போது 6 9 3 வரும் ஆன்சர். இப்போது எது இதில் மினிமம் பாயிண்ட்? 4, 0ல் தான் மினிமம் பாயிண்ட் இருக்குது. அப்போது மினிமம் வேல்யூ is 12 at 4, 0. இதான் உங்களோட ஆன்சர். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தோங்கிறத நான் திரும்ப சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்? இந்த கன்ஸ்டன்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். கன்ஸ்டன்ட்லேருந்து வேல்யூஸ் எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம கிராஃப் ட்ரா பண்ணுறதுக்கு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். பாயிண்ட் கண்டுபிடிச்சி கிராஃபை ட்ரா பண்ணிட்டோம். கார்னர் பாயிண்ட்ஸ் வேணும். ஸோ அதனால் நம்ம இதை போட்டோம். இதில் ஒரு கார்னர் குறைஞ்சிச்சு. ஸோ இது 2 லைனையும் ஈக்குவேட் பண்ணி நம்ம அந்த பாயிண்ட்டே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம கார்னர் இதில் ஜெட்டில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதில் எது கம்மி வேல்யூ வந்துச்சோ அதை மினிமமாக எடுத்துட்டோம். இவ்வளோ தான் ஸ்டெப்பு. உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.